எங்க அண்ணனை பார்க்க வந்தேன் गाइस. செம்ம ஸ்பீச். காத்தடிச்சதும் பேப்பர் பறந்துருன்னு கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டாரு. இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. மாண்டட்டியா? ஒருத்த அண்ணனுக்கு பாசமா கிஸ் குடுக்குறான். அண்ணா அதை பார்த்துட்டு கீழே இறங்கடா முண்டகாலப்பன்னு திட்டினாரு. குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் கீழே இறங்கு. கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்கு. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. வரும்போது சக்திமான் பார்த்துட்டு வந்துட்டாரான்னு தெரியல. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. இன்னைக்கு ஒரு வேட்டை. ஆனா தற்குறி கூட்டம் எல்லாமே ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன். நானு 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன். இது நான் தற்குறியா? நான் தற்குறியா? 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன். நான் தற்குறியா? தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கு எல்லாம் சொல்லி வைங்க. உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு போலாம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்பதான் 1 மந்த் ஆகுது. சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படினு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பையலுலா. கீழே இறங்குப்பா. மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை கொடுக்கணும்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியே பக்கத்துல போய் பார்த்துட்டேன். சந்தோஷம். அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. சும்மாதான் நம்ம தான் இங்க இருந்து போவேன். பாத்துட்டேன் நானு. சைடுல வருவேன். இந்த வண்டிக்கு சேலை கட்டிட்டு வந்தாச்சு. சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சுப்பா? என்னாச்சு? அடே தண்ணி கொண்டாங்க. பாத்துட்டோம் விஜய் சார் பார்த்தாச்சு. விஜய் சார் நீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா. அடே செங்கோடா கைய புடிங்கோடா. இன்னைக்கு சிரிச்ச மாதிரி நான் விஜய் பேச்ச கேட்டு என்னைக்குமே சிரிச்சது இல்ல. அல்டிமேட் காமெடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ. டேய் என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற. 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. கோல்கேட் வேத சக்தி. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேரு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். விஜய்க்கு தான், விஜய் அண்ணன் தான் போடணும். விஜய் அண்ணன் தான் வர. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா. என்டிகேடா.
ஏடிஎம்கேடா, டிஎம்கேடா, காங்கிரஸ்டா, காம்ரேட்ஸ்டா, இப்படியான ஒரு உணர்ச்சி ஒரு இது சொல்ல முடியும். சின்ன பசங்க தான் டிவிக்கேன்னு கத்துறான்னு பார்த்தா தலைமை தற்கூறியா அப்படித்தான் இருக்கு. டிவிக்கே திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. யாரா உன்னை புகட்டா போடா. அதாவது வந்து I'm quite impressed ன்னு சொல்லலாம். எப்படி எதுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா ஒரு தற்கொலை ஸ்பீச் எப்படி இருக்கணுமோ அப்படியே இன்ச்சி அசல் மாறாம ஸ்பீச் இருந்துச்சு. கபாலிடா டிவிகேடா, கபாலிடா டிவிகேடா, டிவிகேடா. அண்ணா ஏன் பாஜகன்னு சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. அண்ணா ஏன் மோடியோட பேரை சொல்ல பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் கரூர் பத்தி பேசவே பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஏன் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி பேச பயப்படுறீங்க? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஏன் அண்ணன் 100 நாள் வேலை திட்டம் பிரச்சனையை பத்தி பேச பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. அண்ணன் அதிமுகன்னு சொல்லவும் பயப்படுறீங்களா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. பாஜக கூட இருக்கான்றதுக்காக எடப்பாடி பேரை சொல்லவும் பயப்படுறீங்களா? யாரும் பண்ணாததை அவர் பண்ணுவாரு. அதான் யாரும் பண்ணாதான் எதை பண்ணுவாரு? நல்லது பண்ணுவாரு. என்ன நல்லதுக்கா ஏதாவது சொல்லுங்க. எல்லாத்தையுமே மாத்துவாரு நம்பிக்கை இருக்கு. சொன்னா புரியாது, சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. எதனே சொல்ல மாட்டீங்க. 2026 உங்களுக்கு தெரியும் ப்ரோ. 2026 உங்களுக்கு தெரியும். 2026 உங்களுக்கு தெரியும். ஆத்தாடி ஆத்தா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. வண்டியை 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 விடவில்லை. விஜய் வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? சார் அதை பத்தி என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேச விடுங்க. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. இதெல்லாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். உன்னால அச்சி செருப்புல எச்சிரி முறை உன்னால அடிக்கலாம்டா. நானும் கட்டவனே. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. உன்னோட கேரக்டர் தானே, நான் சொல்றேன் வா. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருங்க, ஊதேவி வருங்க. அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாரு. சிஎம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து. அன்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அமித்ஷாவை பார்த்து சொன்னா உனக்கு எங்க எரியுது? இல்லப்பா, அம்மா. இங்க வாப்பா. என்னம்மா நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா. இதுல இருந்தே தெரிய வேணா நீ பாஜகவோட கைகூலின்னு. அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுகிறாக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகல, எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. பாஜக கொள்கை எதிரின்னு ஓலா கேப் ஓட்டுவேன். ஆனா அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன், அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன். கேட்டா களத்துல இருக்க கட்சியை தான் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன் பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறது உனக்கு தெரியாதா? பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? அவ்வளவு பெரிய தற்குறியா நீ? அதை தாண்டி உன் கேரக்டர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், இங்க பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்மார்க் நார்சிஸ் தான் உன்னோட கோர் கேரக்டர். சொன்னாக்கள் போதிரி பாத்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நான் 2 மாசம் சூடு தனியேட்டோம். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா. ஷூட்டிங்னா லேட்டா போனா பிடிக்காதுன்னு சொல்லுவேன். ஆனா மக்கள் உனக்காக காத்துட்டு இருந்தா 7 மணி நேரம் லேட்டா போவேன். ஐயா ஐயா ராசா ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா உனக்கு எப்படி பாத்தீங்க?
உன்னை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்துல செத்து போனா அவங்கள போய் நேர்ல பார்க்க மாட்டேன், ஒரு வாரம் கழிச்சு வீடியோ கால்ல பேசுவேன். 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம் நான் அமைதியா இருக்கேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களையே மகாபலிபுரம் வரைக்கும் வர வைப்பேன். பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லுவேன், ஆனா நாள் குறிச்சு தான் தற்குறித்தனமா கூட்டங்களை நடத்துவேன். நடிகை கல்யாணத்துக்கு போவ, இன்னொரு நடிகை கூட சேர்ந்து ஊர் சுத்துவ, அப்ப எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் கூடாது. ஆனா மக்களை பார்க்க கரூருக்கு வந்தா மட்டும் கூட்டம் கூடி தள்ளிரும். அப்படியே சாதி எதிர்ப்பு சாதி எதிர்ப்புன்னு வீர வசனம் பேசுவ வாய்க்கிலிய. ஆனா கவின் ஆணவ கொலைக்கு நேர்ல போய் பார்க்க மாட்டேன், குரலும் கொடுக்க மாட்டேன், ஒரு அரிக்க கூந்தலும் விட மாட்டேன். டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. தமிழ்நாடு மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்பேன், தமிழ் கடவுள்னு உருட்டுவேன். ஆனா இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்றன்ற வார்த்தை கூட உன் வாயில வரல. திருப்பரங்குன்றதுக்கு குரல் இல்ல, ஒரு அறிக்கை கூட விடல. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். தப்பு பழிக்கப்படாது. முத்துராமலிங்கம் பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை, அம்பேத்கருக்கு ஏஐ செட்டப். கரெக்டா கட்டுட்டா. எப்படி 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 இன்னும் உன்னோட கேரக்டர் எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப கேவலமா நாராசமா இருக்கும் தற்குறி விஜய் அவர்களே. என்ன இளவு பாலிசோ ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா உன் கேரக்டர் பத்தி இந்த எக்ஸ்பிளனேஷன் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். ஒரு கிரிமினல் பைத்தியம், அது சொல்றது எல்லாமே பொய், அவதூறு, ஆபாசம். இது எல்லாமே யூடியூபுக்கு எதிரானது. நான் சொல்ல விரும்பல ஒரு விஷயம், ஒருத்தன் சத்தியமா பொய் பேசுறதுன்னு இறங்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்?